ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 3rd வீக் ஆஃப் சிறுவாபுரி தான் போயிருந்தோம். இந்த வீக் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். எங்கள் அக்கா பொண்ணு கூட வந்திருந்தா. எப்பயுமே வந்துட்டு நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ புக் பண்ணி போவேன். பட் இந்த வீக் வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். 1 வீக்காக அங்கே இருந்ததுனால அப்படியே டியூஸ்டே அன்னைக்கு காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு ஆட்டோ புக் பண்ணி சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். போகிற வழி எல்லாமே வந்துட்டு பச்சை பசேன்னு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ எடுத்திருந்தேன். என் பொண்ணும் வந்துட்டு சின்ன பொண்ணை கொஞ்சிட்டு இருந்தா. என் அக்கா பொண்ணு தான், அதனால தான் என் பொண்ணுன்னு சொல்கிறேன். அவள் வந்து சூப்பராக அவளை கொஞ்சிட்டு இருந்ததுனால அதையும் வீடியோ எடுத்திருந்தேன், நல்லா இருந்துச்சுன்னு. எப்பயுமே வந்துட்டு ஆட்டோ புக் பண்ணோன்னா அந்த மெயின் ரோட்லேயே விட்டுருவாங்க. பட் இந்த வாட்டி வந்துட்டு கோவிலுக்கு பேக் சைடில் ஒரு சந்துலேயே விட்டுட்டாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாகவும் கோவிலுக்குள்ளே போயிட்டோம். கோவில் உள்ளேயுமே வந்துட்டு சாமி சீக்கிரமாக பார்த்துட்டோம். 8 மணிக்கு கோவிலுக்கு போனோம். ஆக்சுவலாக 9 மணிக்கெலாம் சாமியே பார்த்துட்டோம். இவ்வளோ கூட்டத்தில் எப்படின்னா, என் பொண்ணை வந்து நான் வச்சுக்கிட்டேன், எங்கள் அக்கா பொண்ணை வந்து எங்கள் அம்மா வச்சுக்கிட்டாங்க. போலீஸ்காரவங்க என்ன சொன்னாங்க, குழந்தை இருக்கவங்களாம் இந்த சைடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொது தரிசனம் தான், ஒரு கேட் வழியாக வந்துட்டு சீக்கிரமாக சாமி பார்க்கறதுக்கு உள்ளே அனுப்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு டக்குன்னு சாமி பார்த்துட்டு சூப்பராக வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பொட்டு வச்சாங்க. அதனால சரின்னு எங்கள் அக்கா பொண்ணுக்கு மட்டும் வச்சுட்டோம். எப்போயுமே நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எங்கள் அக்கா பொண்ணுக்கு மட்டும் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் தான். யாரெல்லாம் இங்கே போயிருக்கீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அங்கே வந்துட்டு அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. டக்குன்னு சாமி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. கூட்டம் இருந்துச்சு, ரொம்பலாம் இல்லை. பட் சிறுவாபுரியில் வந்து செம்ம கூட்டம் இருந்தது. இங்கே அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. டக்குன்னு கொஞ்சம் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் சாமி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கேயும் வந்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு கோவில்லே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். உட்காந்து என் பொண்ணு கூட விளையாண்டுட்டு இருந்தேன், பெரிய பொண்ணு கூட தான். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அவள் அழுகுனா என்ன, கோவனா என்ன, சிரிப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் கோவிலையும் கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அங்கே பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க, அதையும் வந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து சிறுவாபுரிக்கு ஆட்டோவில் தான் புக் பண்ணி போனோம். சிறுவாபுரியிலேருந்து பெரியபாளையத்துக்கு ஆட்டோலேயே போயிட்டோம். அங்கேருந்து ஒரு 30 ருபீஸு, திருப்பி அங்கேருந்து ஒரு 20 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது ரேப்பிடோ புக் பண்ணால் 600 தான் காமிச்சிச்சு. பட் 1000 கேட்டாங்க. அதனால பஸ்லேயே வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.